மற்ற பற்றி எனக்கு வேணால் திருப்பாதத்தை நான் பற்றிக்கிறேன், நான் பாதத்தை பற்றி விடவே இல்லை, நான் பாதத்தையே பற்றிக்கினேன். அப்படி தானே? பாதத்தை பற்றினாக்கா அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்? யாரு கேட்கணும்? அவரு தானே கேட்கணும். அவரு கேட்காம நீ பண்ண அர்த்தம் பண்ணிக்கிற, நீ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர மாதிரி நீயாவே மீனிங் பண்ணுற. மீனிங் பண்ணுறிய அந்த கேள்வியெல்லாம் இருந்து கேட்டுட்டு நியாயமாக புரிஞ்சுக்கணும்ல. காலை தூக்கி வச்சாரு, எப்படா இதை காலை தூக்கி வச்சாரு, கண்ணை பிடிங்கி வச்சுக்கிறானே, அவ்வளோ முட்டாளாவாக இருப்பான். கல்லுக்கு எவனா கல் பிடிங்கி வைப்பானா? லிங்கன்றது ஒரு கல் தானே, ஒரு ஷேப்பு கல், கரெக்ட் தானே? கல்லுக்கு எவனா கண்ணை பிடிங்கி வைப்பானா? என்ன பண்ண போகிறார் இவரே? லிங்கத்துக்கு என்ன பண்ண போனார் இவரே? ஊட்ட தானே போனாரு. ஊட்ட போனால் என்ன இருந்திருக்கணும்? அதுக்கு வாயில் எங்கே ஊட்டினாரு? வாய் தான் அதுக்கு. வாய் இல்லாத லிங்கத்துக்கு எப்படி ஊட்டினார் இவர்? கண்ணு இல்லை, பிடிங்கி கண்ணை பிடிங்கி வச்சார். ஓகே, பிடிங்கி தான் அவர் கண்ணை பிடிங்கிட்டாரு. வாயில் என்ன பிடிங்கி வச்சாருன்னு கேட்குறேன். வாய் இல்லாத லிங்கத்துக்கு எப்படி வச்சார் இவர்? முதல்ல இவர் வாயில் பிடிங்கி வச்சிருக்கணும். அதில் ஆமாம் தானே, இதெல்லாம் சிரிக்க தெரியுது. இப்போ வாயை பிடிங்கி வச்சிருக்கணும். இப்போ என் வாயை பிடுங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்காது. நான் அந்த மாதிரி பிடிங்க இல்லை. இப்போ என் வாயை பிடிங்கலான்னு பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்கறது பதில் சொல்கிறேன்னா சொல்ல முடியாது. அப்போ பாதம்னு ஒரு வார்த்தை பல கோணங்கள் அது என்ன ஆகுது, விரியுது. அப்போது பாதம் திருப்பாதம் அப்படின்னு ரெண்டு வேறு வேறு, ரெண்டும் ஒரு பாதம் கிடையாது. கால் வேற, கால் வேற. அப்போ காலை வச்சாரு அப்படின்னா சுவாசத்தை வச்சாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சுவாசத்தை வச்சார். ஏன்? கால் கொண்டு நடந்தேன். கால் ரெண்டுக்குதா? ரெண்டுக்குது. எடுத்து வைப்போமா? சுவாசமாக இப்படி தாங்குது, ரெண்டு தாங்குது. ஒன்று இழுக்குது, இன்னொன்று தள்ளுது. இழுத்தா ஒரு கால், விட்டா ஒரு கால். ஒரு கால் இழுக்க, ஒரு கால் தள்ள நடந்து போயின்னுக்கிறோம். வாழ்க்கையும் காலமும் அப்படி தான் ஓடினுக்குது. அதனால் சுவாசத்தையும் என்ன சொன்னாங்க? காலுன்னாங்க. இப்போது வர்ற கால் வலது கால், போகிற கால் இடது கால். ஏன் இடத்துக்கு போகுது? அது எங்கேருந்து வந்ததோ அங்கே போனால் அது பேர் என்ன? எங்கேருந்து வந்ததோ அங்கே போனால் அது பேர் என்ன? இடம். அதனால் அது பேர் என்ன? எதை இடமாக கொண்டிருந்ததோ அந்த இடத்துக்கு போனால் அது பேர் என்ன கால்? இடது கால். எது வலம் வந்து போதோ அது காலுக்கு என்ன பேர்? அப்போ வலம் வந்து போனால் அது பேர் என்ன கால்? இப்போ வலது கால் இதுவா? சுவாசத்தில் வருது வலது காலா? வலம் வந்து போனால் வலது கால். இடத்துக்கு போனால் அது பேர் என்ன? இதயம் எங்கே இருக்குது? ஏன் இடத்துல இருக்குது? இருக்க வேண்டிய இடம். அதனால் அது பேர் என்ன? இப்போ இடது அசிங்கமா வலது அசிங்கமா? ரெண்டுமே எதுவும் கிடையாது. இடமா இருக்குது இடம், வலம் வந்து போனால் அது பேர் வலம். வலம் வர்றதுக்கு மட்டும் வாழப்போறியா, இடமா இருக்கிறதுக்கு வாழப்போறியா? இப்போ யோகம் செய்கிறவங்களாம் இடதுகலை யோகம், இடகலை யோகம் அப்படி தானே சொல்லுங்க. சந்திர யோகம். ஏன் சந்திர யோகம்னு சொன்னானுங்க? இடமா கொண்டு இருக்கிறதுனால. அப்படி தானே? அப்போ இந்த பாதத்துக்குள்ள யோக சாதனை செய்கிறவனுங்கெல்லாம் வேற ஒரு அர்த்தம் பண்ணி வேற ஒன்று சொல்லியிருந்துக்கிறாங்க. அப்போ அது எப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள்?